மோடி ஆட்சியிலிருந்து நீங்கள் வேறுபட்ட ஆட்சியாக இருக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களிடத்தில் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனையைப் போலவே ஒசூரிலும் கான்ட்ராக்ட் தொழிலாளர் போராட்டம் நடந்திருக்கிறது. அங்க என்ன நடக்குதுன்னா, கான்ட்ராக்டை ஏன் எதுக்குறோம்? முதலமைச்சர் புரிஞ்சுக்கங்க. நீங்க தொழிலாளர் துறை யாரிடத்தில் கொடுக்க போறீங்கன்னு தெரியல. இந்த அரசு புரிஞ்சுக்கங்க. அதிகாரிகள் புரிந்து கொள்ளுங்கள். கான்ட்ராக்ட் ஒப்படைப்பதனால் அந்த கான்ட்ராக்டர் தொழிலாளியிடமிருந்து சம்பளத்தை, அவர் உழைத்து பெறுகிற சம்பளத்தை அனாவசியமாக எடுத்துக்கொள்கிறார். அவசியமற்ற முறையில் எடுத்துக்கொள்கிறார். இது நியாயமற்ற விஷயம். சென்னையில செங்கொடி இயக்கத்தினுடைய தொழிலாளர்கள் போராடினாங்க. கடந்த ஆகஸ்டில் போராடிய அந்த கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் என்பதை அவர்களை அழைத்து முதலமைச்சர் அவர்களே ஆதரவு தெரிவிச்சிங்க. இதெல்லாம் அந்த போராட்டம் என்ன சொல்லுது? இந்த போராட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே, நேரடியாக கார்ப்பரேஷன் வழங்கக்கூடிய, சென்னை மாநகராட்சி வழங்கக்கூடிய தொகையை இந்த ஊழியர்களுக்கு துவக்க கட்டத்தில் சம்பளமாக கொடுங்க. இந்த பணி நிரந்தரமானது நிரந்தரப்படுத்துங்க என்பதுதான் அந்த கோரிக்கை. இது போன்ற அவலத்தில் நிறைந்திருக்கிற தொழிலாளர்களுடைய குரலை முதலமைச்சர் செவிமடுக்க வேண்டும், தீர்க்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை. முதலமைச்சரை நேரடியாக பொறுப்பில் எடுத்திருக்கிறீங்க, நல்ல விஷயம். காவல்துறை தொழிலாளர் போராட்டங்களுக்கு அடக்குமுறையை கொண்டு வந்தால் அது ஒருபோதும் நியாயமாக இருக்காது. ஜனநாயக விரோத கண்ணோட்டத்தில் அது பார்க்கப்படும். அதுதான் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சாம்சங் போராட்டம் நடந்தது. சாம்சங் போராட்டம் அது 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டம். அங்கே போராடின தோழரை, எங்கள் சிஐடியினுடைய தலைவர் முத்துக்குமாரை அன்னைக்கு போட்ட வழக்குக்கு இப்போது கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. இதுதான் காவல்துறை. ஸோ இது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக காவல்துறையினுடைய செயல்பாடாக மாறுகிறது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இந்த அனுமதிக்கிற நடவடிக்கை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சியிலிருந்து நீங்கள் வேறுபட்ட ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே தொழிலாளி வர்க்கம் நொய்டாவில், கிரேட்டர் நொய்டாவில், பானிப்பட்டில், சோனிப்பட்டில், ஃபரிதாபாத்தில், காஜியாபாத்தில், இன்னும் பல நகரங்களில் போராடி கொண்டிருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தங்களின் தார்மீக ஆதரவை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.